நாளை ஆடி மாத வெள்ளிக்கிழமை. ஆடி மாதம் முழுவதும் அம்பாளுக்கு உகந்ததான ஒரு மாதம். நம் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் அந்த அம்பாளின் அனுகிரகம் நமக்கு கட்டாயம் தேவை. நாளைய தினம் தவறவே விடாதீர்கள். நாளை வரக்கூடிய ராகுகால நேரத்தில் தான் கட்டாயம் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள், வெளியில் இருப்பவர்கள் எல்லாம் இதற்கு மாறாக வேறு ஒரு நேரம் கொடுங்கள் என்று சொன்னால் அது நிச்சயம் முடியாது. வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை ராகுகால நேரத்தில் செய்தால் 100% பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு தாம்பூல தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எத்தனை நபரிடம் கடன் இருக்கிறதோ அத்தனை பிரியாணி இலை தேவை. 5 பேரிடம் கடன் இருக்கிறது என்றால் 5 பிரியாணி இலை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பிரியாணி இலையில் யாரிடம் கடன் வாங்கி இருக்கிறீர்களோ அவர்களுடைய பெயர், எவ்வளவு கடன் தொகை இருக்கிறதோ அந்த தொகை, வங்கியில் கடன் வாங்கி இருந்தால் அந்த வங்கியின் பெயர், தொகை, நகையை அடமானம் வைத்திருந்தால் நகை அடமானம் வைத்த கடையின் பெயர், அடமானத்தில் இருக்கும் தொகை, இப்படி விவரங்களை எழுதி அந்த தாம்பூல தட்டில் வைத்து விடுங்கள். அதன் மேலே ஒரு கட்டி கற்பூரத்தையும் வைத்து விடுங்கள். உங்கள் வீட்டு வரவேற்பறையில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த தாம்பூல தட்டிற்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து கொண்டு துர்க்கை அம்மனை, குலதெய்வத்தை, முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். முதலில் ஓம் தும் துர்காயை நமஹ, ஓம் தும் துர்காயை நமஹ என்ற இந்த ஒரு வரி மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். பிறகு அந்த தாம்பூலத்தட்டில் இருக்கும் சூளத்தை கொளுத்தி விடுங்கள். கற்பூரம் எரிந்து கொண்டிருக்கும், கடன் விவரம் எழுதியிருக்கும் ஒவ்வொரு பிரியாணி இலையாக எடுத்து அந்த நெருப்பில் பொசுக்கி விட வேண்டும். பிரியாணி இலைகளை நெருப்பில் போட்டு பொசுக்கும் பொழுது ஓம் ரிணநாசினி நமோ நமஹ, ஓம் ரிணநாசினி நமோ நமஹ என்ற இந்த மந்திரத்தை மனமுருக நம்பிக்கையோடு சொல்லுங்கள். அதாவது என்னுடைய கடன் அனைத்தையும் தீர்க்க வேண்டும் என்பதாக இந்த ஒரு வரி மந்திரத்தினுடைய அர்த்தம். மந்திரத்தை இத்தனை முறைதான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆழ்மனதில் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே பிரியாணிகளை எல்லாம் நெருப்பில் போட்டு பொசுக்கிவிட்டால் உங்கள் அத்தனை கடனும் சீக்கிரம் அடைய தொடங்கிவிடும். எப்படி வானத்திலிருந்து பணம் கொட்டுமா? அப்படியெல்லாம் கிடைக்காது. அந்த மாயவித்தை எல்லாம் நடக்காது. பிரச்சனைக்கு எந்த ரூபத்திலிருந்து தீர்வு வரும் என்று தெரியாமல், திக்கு தெரியாமல் தவித்து வந்தவர்களுக்கு ஒரு வழியை துர்க்கையம்மன் காட்டி கொடுப்பார். நல்ல வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நஷ்டமாக ஓடிக்கொண்டிருக்கும் தொழில் லாபம் பெருகும். வருமானத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் விலகும். வருமானம், செல்வ வளம் பெருக தொடங்கும். கஷ்ட காலத்திற்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். பிறகு தானாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சரியாகிவிடும். வீட்டு லோன் வைத்திருப்பவர்கள், வாகன லோன் வைத்திருப்பவர்கள், கிரெடிட் கார்டில் கடன் வைத்திருப்பவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சீக்கிரம் கடனை அடைப்பதற்கு உண்டான வழிகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஆடி மாதம் இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்ய முடியவில்லை என்றாலும் இனி வரக்கூடிய ஆடி மாத செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ கலண்டரை பார்த்து செவ்வாய்க்கிழமை எப்பொழுது ராகுகாலம் என்று குறித்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை என்று இந்த பரிகாரத்தை ராகுகால காலத்தில் செய்யுங்கள். கட்டாயம் 100% பலன் கிடைக்கும் என்ற கருத்தோடு நாளைக்கு இன்னொரு சந்திக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர், ஹர ஹர சங்கர், மகாபிரிவா போற்றி.